இங்கே வாக்கு சேகரிக்கிற போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சி திமுக அதுதான் போட்டியிடுகிறது. அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது. மற்றவர்கள் எல்லாம் சுயேட்சையத்தான் போட்டியிடுகிறார்கள். எங்களுக்கு வாக்குத்தாருங்கள் என்றுதான் எல்லா கட்சியும் கேட்கும். எங்களுக்கு போடவில்லை என்றாலும் பரவாயில்லை, சீமான் கட்சிக்கு நாம் தமிழர் கட்சிக்கு மைக்கு சின்னத்திற்கு மட்டும் போட்டு விடாதீர்கள் என்று வாக்கு கேட்பது வரலாற்றிலேயே முதன்முறையாக இப்போதுதான் நடக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் போய் திமுக காரர்கள் சீமானை வளரவிட்டு விட்டால் உங்களுக்கு ஆபத்தாகிவிடும், அதனால் அவருக்கு உங்கள் கட்சிக்காரர்கள் வாக்கு செலுத்தி விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பாரதிய ஜனதாவிடம் போய் சீமான் கட்டுத்தொகை வாங்கி டெபாசிட் வாங்கி நிறைய வாக்கு வாங்கி வளர்ந்து விட்டால் நீங்கள் என்ன ஆவீர்கள்? அதனால் உங்கள் கட்சிக்காரர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இப்போது என் அன்பு சொந்தங்கள் அறிந்திருப்பீர்கள், தமிழ் தேசிய அரசியல் இவர்களுக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில பேர் யாருக்குமே போட பிடிக்கலையா, ஓட்டை போடாம ஊரை விட்டு போயிருங்க, இல்லையா நோட்டாவுக்கு கூட போடுங்க, ஆனால் சீமானுக்கும் சீதா லட்சுமிக்கும் மைக்கு சின்னத்தில் போட்டு விடாதீர்கள். இப்படி கேட்டு வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை எனக்கு சொல்லுகிற போது எனக்குள் ஒரு பெருமிதமும் திமிரும், அந்த பயம் வெறும் 25,000 விடுதலை புலி வீரர்களை எதிர்த்து வீழ்த்த உலக நாடுகள் 20 நாடுகளின் துணையோடு போரை செய்த சிங்களர்களை நினைத்து நாங்கள் நினைப்போம், ஒற்றை மகன் உலக நாடுகளின் படையோடு 20 நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதி போரில் விடுதலை புலிகளை வென்றோம் என்று ராஜபக்சையும் கோத்தபாய ராஜபக்சையும் பேட்டி கொடுத்தது இன்றும் இருக்கிறது. அவனுடைய பிள்ளைகள் எங்களை, எளிய பிள்ளைகள் எங்களை வீழ்த்துவதற்கு இத்தனை கட்சிகளோடு கூட்டணி வைத்த கட்சி எல்லோரையும் திரட்டிக் கொண்டு அவனுக்கு போட்டு விடாதீர்கள் என்று சொல்லுகிற போது ஒன்றுதான் சொல்ல தோன்றுகிறது, அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.